அப்படி நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி செமினாருக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேச போகிற தயவிற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை அழைக்கிறோம் ஐயா. நீர் வந்து எங்களை வழிநடத்தும்படியாகவும், ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்களையும் நீர் வழிநடத்தும்படியாகவும், உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும், ஆண்டவரே, துதியின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர், நீ பெரியவராயிருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். உம்மைக்கே நாங்கள் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்தி, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரே இந்த நாளையில நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாக இங்கே கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் அப்படியே உள்ளத்திலே பதிய வைத்து என் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய விளக்காக எங்களை மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற வேலையில செபிக்கிறேன். பாடக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்சூரன்ஸ் போகிற மக்களை உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிங் சாலமனை பற்றி ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு சொன்னார். அவருடைய நீதிமொழிகளின் புத்தகம், பிரசங்கியின் புத்தகம், அதுக்கு அந்த மாதிரி அந்த உன்னத பாட்டு, இந்த 3 புத்தகங்களும் அன்யூஷுவல் புக்ஸ். அந்த புத்தகங்களின் கமெண்ட்ரிஸ் என்கிட்ட இருக்கு. சாங் ஆஃப் சாலமன்ல 17 கமெண்ட்ரி வாசிச்சிருக்கு. பட் ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சாலமன் ராஜா 40 ஆண்டுகள் 12 கோத்திரத்தையும் ஆட்சி செய்தார். அவருடைய 4வது ஆண்டிலே ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். தாவீது ஆலயத்தை கட்ட விரும்பினான். ஆனால் அந்த சலாக்கியம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. சாலமோன் 4வது அவன் அரச பீடத்தில் ஏறி, சிங்காசனத்தை ஏறி 4வது வருடத்தில் ஆலயம் கட்ட ஆரம்பித்து 7 வருடத்தில் ஆலயத்தை கட்டி முடித்தார். சாலமோன் ஆலயம் அன்யூஷுவல் ஸ்ட்ரக்சர். 90 அடி நீளம், 30 அடி அகலம், 3 மாடி கட்டடம். அதில் யூஸ் பண்ணப்பட்ட தங்கம், இங்கெல்லாம் நம்ம ஏர்போர்ட்டில் தங்கம் சீஸ் பண்ணும்போது இத்தனை கிலோ அத்தனை கிலோன்னு சொல்கிறாங்க. சாலமோன் யூஸ்ட் 20 tons of gold. 20 டன் தங்கத்தை பயன்படுத்தினார். அது மாதிரி காஸ்ட்லியஸ்ட் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் இல்லை. வல்லமையான ஸ்ட்ரக்சர். அந்த நீதிமொழியின் புத்தகத்தை பற்றி காமெண்ட்ரிஸ் கிறிஸ் சக்டன் என்ற ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஐ ஹவ் ரெட் இட். பட் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் எக்ஸ்பிளைனிங் டு மீ எவ்ரி வேர்ஸ். நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். இந்த ஷெட்யூலில் அது ஓவர்ஃப்ளோ எப்போ பண்ணுமானா சூப்பர் நேச்சுரல் பவர். என்னுடைய கூட்டங்களில் சில சமயங்களில் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். அந்த நேரத்தில் தான் அந்த டைம் ஃபேக்டர் லிஃப்ட் ஆகுது. மற்றபடி இட் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி டைம், ஆன் டைம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆன் த பட்டன் ஹி வாஸ் தேர்ன்னுவாங்க. அது எப்படி அந்த வார்த்தை வந்ததுன்னு தெரில. கத்தருக்குள்ள அன்பானவர்களே, 1-2 இந்த 51 ஆண்டில் ஆண்டவர் வல்லமையாக பல அனுபவங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னையே போடுற மாதிரி இருக்கும்னு ஷேர் பண்ணுறேன். ஹைதராபாத்தில் டெரிக் பிரின்ஸ் வந்திருந்தார், ரூத் பிரின்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க முந்தின நாள் ராத்திரியில் ஒரு 75 பேர் உள்ள ஒரு சர்ச்சுக்கு என்னைய பேசுகிறதுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த திருச்சபையின் பாஸ்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் who resigned and became a pastor. ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் ரிசைன் பண்ணி பாஸ்டர் ஆகியிருந்தார். அவருடைய தாயார் பேரலிட்டிக். அவர்களை சேரில் தூக்கி கொண்டு வந்து முன்னால் வச்சுருக்காங்க. என்னை ஒரு ஆங்கில நியூசிலாந்து பிரசங்கியார் வரலன்னு என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க மேடைக்கு பிரசங்கம் பண்ண. நான் செலக்ட் பண்ணல எது பேசணுன்ட்டு. அதனால் ஒரு ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் ஆரம்பித்து அந்த ஊரில் என்ன நடந்தது, ஹூப்ளியில் யாரை சுகமாக்குனாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அப்போ பாஸ்டர் மனசில் நினைக்கிறாரு, இவர் என்ன பிரசங்கியாரு, அங்கே சோமாக்கணும் இங்கே சோமான்றாரு. அவர் கண் முன்னால் எங்கள் அம்மா இருக்காங்க பராலிட்டிக்கா, அதை இப்போ சோமாக்கினார்னா நல்லா இருக்கும்ல, இவர் என்ன வேற கதை பேசிட்டு இருக்காரு பாஸ்டர் நினைக்கிறேன். அவர் நினைக்கிறத ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, ஏய் நீ என்ன கதை அடிச்சிட்டு இருக்க, அங்கே பண்ண இங்கே பண்ணன்னு. பாஸ்டர் இப்படி யோசிக்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், இப்பவுமே சொல்லு, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அம்மா நடப்பாங்கன்னு சொல்லுன்னார். வெரி கிளியர் எனக்கு கேட்டுச்சு. உடனே நான் சொன்னேன், பாஸ்டர் யுவர் மதர் வில் வாக். அவருக்கு அப்படியே ஷாக் ஆச்சு. இப்போ தான் நினைச்சோம், அதுக்குள்ள அதே சொல்லிட்டாரு. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க எந்த டைமில் நான் இறங்கி போகணும் அப்படின்னு. நான் சொல்லிட்டே இருந்தேன். சொல்லிட்டேன், 2வது தடவை சொல்லிட்டேன். நான் பாஸ்டர் அம்மா சேரில் தூக்கி வச்சிருக்காங்க, அவங்க இன்னைக்கு நடக்காம மீட்டிங் முடியாது. திஸ் இஸ் வாட் கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன். நேற்றைய தேர்தல் ஆண்டவர் மூவ் பண்ணும்போது யார் யார் எங்கெங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். When I just missed one sister's name, Kasturi, the Lord said, call Kasturi. I call Kasturi. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி மச் ஹர்ட். அப்போ ரொம்ப ஒரு மனசு காயத்தோட ரொம்ப கண்ணீரோட இருந்தேன். ஆனால் நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, நான் அந்த 3 நாளில் அந்த மீட்டிங் போகிறதுக்குள்ளார எனக்கு அந்த ஹர்ட் எனக்கு நீங்கள் ஆற்றணும். அது அடுத்த நாள் தானாக ஆறி போயிடும், மறந்துடும். ஆனால் நீங்கள் எனக்கு ஆற்றுறீங்க, நீங்கள் தான் என்னை தேற்றுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும்னா எனக்கு பாஸ்டர் என் பேரை சொல்லி கூப்பிடணும். காட் டச்ட் மீ அப்படின்றத நான் உணரணும் கட்டாயம். அதுவும் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்லாம் நான் கேட்கல. நான் கேட்டேன், அப்பா கூப்பிடணும், என்ன அப்பா கூப்பிடணும். ஜீசஸ் என்னை தொட்டு என்னை ஆறுதல் படுத்தினாரு. நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நான் அந்த ஹர்ட்டை உனக்கு ஆத்துறேன் அப்படின்னு நீங்க சொன்னதா எனக்கு பாஸ்டர் சொல்லணும். He is my mentor for several years. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், எங்க பாஸ்டர் எனக்கு மென்டார் மட்டும் இல்லை, he is a friend, philosopher and guide. என்னுடைய ஃபேமிலியுடைய பல வருஷமா இன்ஸ் அண்ட் அவுட்டை தெரிஞ்சவர். ஸோ he should call my name by my name அப்படின்னு நான் சொன்னேன். கர்த்தர் அப்படியே செய்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Where these gifts of the Holy Spirit should operate. இவருக்கு என்ன சொன்னா back pain, then you say in English, people can understand. Praise the Lord. 95, what is it that you attracted me? You started to come to see me after 95. What attracted me was his way of presenting the Word of God, especially the typological presentation, the clarity, where I never have heard before. So I started connecting with him. At the first time he rejected me, thinking that I was in another company. So later he accepted me, and each time I come on vacation, I come and stay here a day or two and stay with him. I bring my tape recorder, record everything he says. So that's the way he helped me a lot to grow in the Word. And in 2005, I fell sick on my back. I had spondylosis. I came from Kuwait on wheelchair. I called him before, and he has prayed for me. I went to a medical college. I went to the neurology. He took my MRI. He showed me 2 discs as almost totally disintegrated. It's gone. So they advised me to have surgery to replace the disc with the 2 plastic discs. The plastic disc is not available in India. They have to import from the US. It takes some time. All this. Then in the evening, my co-brother took me to another place where they massage in the peculiar places in the body. There I sat and listened. Then the Lord spoke to me, "You are fearfully and wonderfully created. Your backbone is not for the doctors to play with." Then he called me
and prayed through the telephone. He told me to extend my hands, both the hands. One was small, one was longer. So while he was praying, he came to the equal. And finally, I was totally delivered. He was totally delivered and the surgery was averted. The spinal cord surgery is only 50-50 chance. And so to avoid that, he went for physical massage, but God told and healed. I heard the sound of bone in my cell phone moving and coming together. Immediately afterwards, he brought his checkbook and came to me. He was reserving lot of few lakhs for the surgery. And then if I asked for 1 lakh, he would have written. But God was telling, at this point you require 80,000. Tell Philip, you want only 80,000. So he wrote check for 80,000 as a token offering to the Lord. I owed 80,000 to the TV station. I paid it. So ever since, one thing is, you'll have a Walkman switched on. So wherever I go, he will keep it like this and come. Philip, I am going to cough, don't record my coughing. He said, doesn't matter, I'll erase. And so words of wisdom will flow at times, so he will record. He is fond of preaching my messages and successfully. He reproduces exactly like the speaker reproducing my message at this point. So, how many years you served in Kuwait? Around 40. Mikey. 40 years he was in Kuwait. Lot of things God is telling. Thank you, Philip. நானும் பார்க்கிறேன், நானும் கிறிஸ்தவன் தான். சத்தியம் கேட்கறது ஒண்ணு, சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை செய்து சத்தியத்தின்படி வாழ்றது நமக்கு விருப்பமே கிடையாது. நமக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா நான் சொல்றேன்னு, இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் முடிச்சு நீங்க வெளியே போகும்போது என்ன சொல்ல போறீங்க? நம்ம பிரச்சனை இவங்களுக்கு தெரியுமா? ஹலோ, நம்ம பிரச்சனை இவங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்க பிரச்சனையே எங்களுக்கு தெரிஞ்சு நான் என்ன போகுது சொல்லுங்க?
இப்போ எனக்கும் வந்து ஒரு 30-40 கால் வருது டெய்லி. ஐயாவுக்கெல்லாம் கூட கூட வரும். கூப்பிடவங்கெல்லாம் அவங்க பிரச்சனையை தான் என்கிட்ட சொல்றாங்க. சரியா? நானும் யோசிக்கிறேன், ஏன் உன் பிரச்சனையை என்ன கூப்பிட்டு அப்ப இந்த சத்தியங்கள் சொல்லுங்க, சத்தியங்கள், வெளிப்பாடுகள், பரலோக தரிசனங்கள், பரலோக கிரியைகள் நம்ம வாழ்க்கையில சரியா இன்னும் கிரியை செய்யல. இப்ப நேற்று நான் சொன்னேன் இல்லையா, ஆபிரகாம் முதிர் வயதான போது கர்த்தர் வந்து அவனை தொடர்ந்து எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிச்சாராம். சரியா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்கிற ஒரு பிசினஸ் தெரியுமா? முதியோர் இல்லம். உண்மையா இல்லையாங்க? உண்மையா இல்லையா? அது இல்லையா சொல்லாம? எத்தனை பேருக்கு முதியோர் இல்லம் போகணும்னு ஆசை? எங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் கேள்விப்படாத காரியங்கள். கேள்வி, ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. எந்த ஊர்ல நான் சொல்லவே மாட்டேன். அந்த அம்மா சிக்காயி ஒரே மகன். அம்மா சிக்கா இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் 3 நாள் வச்சு நம்ம திருப்பி வரக்குள்ள அவங்க வீடெல்லாம் வித்துட்டாரு. 7 பெட்ரூம் உள்ள வீடு வித்துட்டு அந்த அம்மா ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க. ஓல்டேஜ் ஹோம் வந்து அந்த ஓல்டேஜ் ஹோம் 5 ஸ்டார் ஹோட்டலோட நல்லா இருக்குங்க. அந்த அம்மா வந்து 3 நாள் செத்து போயிட்டாங்க. ஆனா சாகிறதுக்கு 1 நாள் முன்னாடி நான் போய் பார்த்தேன் அவங்க. ஏன்னா என்னையும் அவங்க வந்து ஒரு மக மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் அந்த ஊர்ல போய் அவங்களுக்கு வெளியே கூட்டு போய் துணி கிணிலாம் எடுத்தேன். வெள்ளக்காரங்க நான் துணி எடுத்து கொடுக்குறேன். கையை பிடிச்சி ஓன்னு அழுதாங்க. என்னை கூட்டு கொண்டு போயிரு, என்னை கூட்டு போ, நான் செத்து போறேன். 3ஆவது நாள் போயிட்டாங்க. நான் உன் மகன் கிட்ட கேட்டேன், ஒரே மகன் நீ, உங்க அம்மாவை நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு. அவன் நேரம் சொன்னான், உலகம் போற போக்கு எங்க அம்மாவுக்கு வழங்கல சார். அந்த அம்மாவுக்கு 78 வயசு. வீடு உன் வீடா இல்ல, ஒரு செங்கல் உன் செங்கலா இல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டே. அவனும் கிறிஸ்தவன் தான். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது ஏற ஏற அனுபவங்கள் மாற நம்ம வந்து காரியங்களை ஏற்றுக்கொள்கிறோம். நான் வந்து லைஃப் ஸ்டைல் இங்க நான் பேசுற காரியங்கள்லாம் பல இடங்கள் நான் பேசுறது கிடையாது. எனக்கு அமெரிக்காலாம் சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நைட் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இதை பத்தி பேசுறதே இல்லையான்னு. என் வைஃபை சொன்னான், எப்படி இந்த டாபிக் நீங்க எடுத்தீங்கன்னு. எல்லாம் அந்த ஐயா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுல தான் நான் எடுத்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலுமே நுகம், அடிமைத்தனம், சோர்வு, நஷ்டம், கஷ்டம் கண்டிப்பா இருக்கும். ஆனா என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு அல்லையா சொல்லாமா? எனக்கு 2 பிள்ளைங்க. என் மகா வந்து லண்டன்ல இருக்கிறான், 25 வயசு. வெளிநாட்டிலே தான் படிச்சு வளர்ந்தவங்க. சரியா? தமிழ் சம்பிரதாயம்லாம் அவங்களுக்கு தெரியாது, பண்பாடு தெரியாது. ரீசெண்டா நான் லண்டன் போகும்போது ஒரு 3 நாள் என் கூட வந்து இருந்தான், கூட்டத்துக்கெல்லாம் வந்தான். அவ சும்மா விளையாட்டுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. விளையாட்டுக்கு தான் கேட்டான். என்ன கேட்டா, டாடி உங்களுக்கு வயசாகும் போது நான் வந்து உங்களை பைனான்சியலா சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா? என்ன கேட்கிற? உங்களுக்கு வயசான போது நான் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் காசு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா? நான் சிரிச்சுட்டே சொன்னேன், எனக்கு வயசாகும் போது. சொல்லுங்க, எனக்கு வயசாகும் போது. இன்னொரு சொல்லுங்க, நீ என்கிட்ட காசு கேட்கணும்னா சந்தோஷப்பட வேண்டாம். அல்லையா? சொல்லலங்க, சொல்லல. ஏன்னா நம்மள அப்படிதான் வளர்த்துருக்காங்க இல்லையா? உண்மையா இல்லையாங்க? தமிழ்நாட்டில் எப்படி வளர்த்துருக்காங்க? பிள்ளைங்க வளரும் போது நம்ம பார்க்கணும், நம்ம வளரும் பிள்ளைங்க பார்க்கணும். பிள்ளைங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. 5 வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஃபாரின் போயிடுறாங்க இல்லையா? போறாங்களா? போலையாங்க? நம்ம தான் அனுப்பி வைக்கிறோம். எப்படி ஜோம் கேட்குறோம், பையனுக்கு துபாயில் வேலை வேணும். ஏன் தண்டையார்பேட்டில் வேலை போட்டால் நல்லா இருக்காது? கிடையாது. பையனுக்கு துபாயில் வேணும், பையனுக்கு குவைட்டில் வேணும், பாறையில் வேணும். அங்கே போனால் அவனை மதிப்பானே. ஆசீர்வாதத்திலையும் நம்மளுக்கு ஒரு இழப்பு
வருது. ஆனா நான் இன்னைக்கு இதுதான் பேசுறேங்க. விசுவாசம், விசுவாசம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்தாவி, இது எப்படி நம்முடைய செயல்முறையில வரணும். சரியா? ஒரு அல்லையே சொல்லலாமா? ஒரு அல்லையே சொல்லலாமா? ஒரு வேத வசனம் தான் வாசிங்கம்மா. நாளைக்கு யாக்கோபை குறித்து நான் பேச போறேங்க. யாக்கோபுடைய சில காரியங்களை நான் பேச போறேன். வாசிங்கம்மா. ஆதியாகமம் 42 அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆதியாகமம் 42:1-2. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாம் பிரச்சனை எப்படி வருது பாத்தீங்களா? நாம் சாகாமல் உயிரோடு. ஏங்க, யாக்கோபு உடன்படிக்கை சார்ந்தவரா அடிமைத்தனத்தை சார்ந்தவரா? யாருடைய பேரை? ஏங்க, ஆபிரகாமுடைய பேரை இப்படி பிச்சை எடுக்கலாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஆபிரகாமுடைய பேரங்க அடிக்க ஒரு தடவை சொல்லிருப்பான். எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? இப்ப அவங்க அப்பா ஈசாக்கு இல்லையா? அவங்க அப்பா ஈசாக்கு, யாக்கோபுடைய குமாரன். இப்ப ஈசாக்கு பத்தி வேதம் சொல்றது வாசிமா. ஆதியாகமம் 26:12-13. ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஒரே வருஷத்துல 100 மடங்கு ஒரு பெருகிறாராம். யாரு அவங்க? சொல்லுங்க. இப்பேற்பட்ட அப்பாவுடைய ஒரு பிள்ளை பிச்சை எடுக்கலாமா? அவருக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? அவருக்கு அந்நிய பாஷை பேச தெரியாதா? அவர் மேல கோல்ட் ட்ரெஸ் விடாதா? எங்க தூதர்கள் பார்த்தாங்களா? பார்க்கல. எங்க அவர்கிட்ட இவர் எப்பேற்பட்ட மனுஷன் நமக்கு தெரியும் இல்லையா? யாக்கோபு ராம் முழுவதும் யாரோட போராடினாரு? போராட மாத்திரம் கிடையாது, மேற்கொண்டார் இருக்குது பைபிள்ல. மேற்கொண்டாராம், மேற்கொண்டார். அது மாத்திரம் கிடையாது, காசு சம்பாதிக்க ஒரு தெரியுமா தெரியாதாங்க? எப்படி காசு சம்பாதிச்சாரு? திருடி பண்ணிட்டார் இல்லையா? நல்லா இருக்கும் தெரியும், நல்லவனுக்கு நல்லவன். அப்ப பல வழிகள் சொல்லுங்க, பல வழிகள்ல காசு சம்பாதிக்க தெரியும். ஆசீர்வாதத்தை தேடி ஓடுன அவர் மாதிரி யாருமே யாராவது அப்பா அப்படி ஏமாத்துவாங்க? யாராச்சும் நல்லா யோசிக்கணும். மனசாட்சியே கிடையாது ஒரு மனுஷன் கிடையாது. ஏமாத்துறதுக்கும் ஒரு தரம் இருக்குதுங்க. யோசிக்க போனா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிலாம் மக்கள் இருந்திருக்கிறாங்களே, இப்படிலாம் மக்கள். ஆனா இப்படிலாம் வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு அவன் மகன்களை பார்த்து என்ன சொல்றான்? தாமத்திலும் சிறுமைக்குள்ள போல முழு குடும்பமா எங்க நிக்குது? தெருவுல நிக்குது முழு குடும்பமும். அப்ப ஒரு விசுவாசிக்கு இப்படி ஏற்படுமா ஏற்படாதாங்க? என்ன இப்படி பாக்குறீங்க சார்? அப்ப இந்த கான்ஃபரன்ஸுக்கு நீங்க வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கேன். நமக்கு ஏற்படணுமா ஏற்பட வேணாமா? என்னங்க நீங்க பேசணும் ஐயா, சும்மா சிரிக்க முடியாது. நான் கேளுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். எனக்கு ராத்திரி முழுசா நான் சரியா தூங்கல. ஆண்டவர் இதை பத்தி பேசினார். அப்போ நம்முடைய ஜப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் மெதுவாக சொன்னேன் இல்லையா, 30-35 வருஷம் நம்ம வேலை பார்த்து
ரிட்டையர் ஆகும்போது உள்ள 3ல் ஒரு பாகம் சம்பளத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கர்த்தர் நல்லவர்னு சொல்றோம். அது பெரிய பொய் இல்லையா? அது பெரிய பொய். ஒண்ணு என்ன பண்றோம், பாதி காரியத்தை விற்கிறோம், பெரிய வீட்டுல இருந்து சின்ன வீட்டுக்கு போறோம் இல்லையா? 2 கார் தான், அதை வித்துட்டு மோட்டார் பைக் வாங்குறோம், நிலம்லாம் வித்துடுறோம். ஏன்னா ஒரு சிறுமைக்குள்ள போகிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அப்ப தாவீது என்ன சொல்றான், நன்மையும் தீமையும் நன்மையும் கிருபையும் இல்லையா? நன்மையும் கிருபையும் பிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? நன்மையும் நீடித்த. அவங்கிட்ட போய் நீங்க தம்பி எனக்கு பென்ஷனும் ப்ராவிடன்ட் ஃபண்ட் போதும் என்ன சொல்லுவான்? எனக்கு ஒரு வாய்ஸ் இருக்குதாங்க. ஹல்லேலூயா, ஒரு கைத்தட்டு கொடுங்க அண்ணனுக்கு. அப்ப எங்கேயோ நம்மளுக்கு வந்து விளங்கலங்க. ஹல்லேலூயா, நம்ம சரியா விளங்கல. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விளங்கி கொள்ள பார்ப்போம். சரியா, நல்லா கவனிங்க. அப்ப எனக்கெல்லாம் வேலையே கிடையாது. நான் வந்து அமெரிக்காவில் போய் இறங்கினாங்க. இந்த வெள்ளக்கார சர்ச், அமெரிக்கன் சர்ச்னா ஒரு கோ பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச். எங்க பாஸ்டர் கேட்டார், எங்க முழு அமெரிக்கன் சர்ச்சில் நாங்கள் ஒருத்தர் தான், நானும் என் மனைவியும் தான் நான் அமெரிக்கன்ஸ். எங்க பாஸ்டர் கேட்டார், என்ன பண்ற? ஊழியம் பண்ற. என்ன மாதிரி ஊழியம்? பல தேசங்கள் போவேன். ஏன் போற? ஆண்டவர் போக சொல்றாரு. அப்போ கேட்டார், ஒரு வருஷத்துல எத்தனை தேசம் போவ? 30 தேசம். இப்படி பார்த்தார். யார் உன்னை சப்போர்ட் பண்றான்னு கேட்டாரு. தெரியாது, இப்பதான் நான் வந்திருக்கேன், இப்பதான் ஊருக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன இந்த கேள்வி கேட்கறீங்க? உடனே சொன்னாரு, நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. கேட்டேனா? சொன்னேன், நான் உன்னை கேட்டேனா? நான் என்னமோ உன்னை கேட்டு நெகோசியேட் பண்ணி நான் உன்னை கேட்கவே இல்லையே. அவர் அப்படியே பார்த்தாருங்க, அப்படியே பார்த்தாரு. அப்ப நாங்க சப்போர்ட் பண்ணனா நீ எப்படி போற? பாருங்க, நீங்க பாருங்க. அதான் இப்ப 8 வருஷமா அவர் பார்க்கிறாரு. எத்தனை வருஷமா பார்க்கிறாரு? 8 வருஷமா பார்க்கிறாரு. இப்போ ரீசெண்டா எங்க சர்ச்சில் நான் பேசினேங்க, தவறா சொல்ல. எங்க சர்ச் போர்டு மெம்பர் ஒருத்தர் எழுப்பி கேட்டாரு, which American organization is supporting you கேட்டார். which? ஏன்னா அப்படியே வளர்ந்துட்டான். வெள்ளக்காரன் கொடுக்கிற காசுல நம்ம அவனையும் நம்ம வளர்த்து விட்டோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வளர மாட்டேங்கிறோம். சரியா? அப்ப நான் நேரம் கேட்டேன், நீ வந்து சர்ச் போர்டு மெம்பர் தானே? ஆமா. நீ பாரு, அக்கௌண்ட் உனக்கு தெரியுமா, யாரு என்ன சப்போர்ட் பண்றான்னு பாரு. உடனே எங்க பாஸ்டர் வந்து சொல்லிட்டார், 8 வருஷமா நான் பீட்டர் குமாரை பார்க்கிறேன். அவருக்கு வேலை கிடையாது, அவருக்கு பிசினஸ் கிடையாது. ஆனா இவ்வளவு தேசங்கள் போறார். இவ்வளவு தேசங்கள் போனார்னா அவருடைய ஏர்ஃபேர்ஸ் மாத்திரம், சொல்லுங்க, ஏர்ஃபேர்ஸ் மாத்திரம் இவ்வளவு ஆகும். அப்புறம் ஹோட்டல் வாடுவார். இன்னும் எனக்கு வழங்கல, எப்படி இந்த மனுஷனும் அவனுடைய மனைவி, என் மனைவி பேர் கீதாங்க, ரொம்ப நல்ல பிள்ளை, எப்படி இவங்க வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியலங்கிறார். ஒரு அழிவு சொல்லாமா? இப்ப என்ன கேட்டீங்கன்னா நானும் சொல்றேன், எனக்கும் தெரியாதுங்கன்ற. ஹல்லேலூயா. பட் சில காரியங்களை நான் படிச்சேன். அப்ப ஆபிரகாமுடைய உடன்படிக்கை சந்ததி, உடன்படிக்கையில உள்ள ஒரு சந்ததி, அந்த வீட்டில் என்ன பிரச்சனைனா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பேர் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் நேரா சொல்றேங்க, உங்களால செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் இல்ல. என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே மலேசியா போனோம், மலேசியா போனோம், மலேசியா போனோம். டிக்கெட் கிடைக்கலாம், டிக்கெட் எடுக்க முடியல, போக முடியுமா? தண்ணி நடப்பீங்களா? ஏன் மலேசியா குடியாத்த கூட போக முடியாது. உடனே என்ன சொல்றோம், கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் அனுப்புகிற வேளையில், அது நீங்க சொல்லி உங்க பிள்ளைங்க சொல்லி உங்க பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க. எங்க பாட்டி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹலோ, பரலோகமே
என் சொந்தமே என்று இன்னைக்கு தம்பி என்ன பண்ணாங்க, பரலோகம் திறந்து. ஒரு அலையில சொல்லலாமா? ஒரு அலையில சொல்லலாமா? ஒரு அலையில சொல்லலாமா? ஐயா, இந்த யாக்கோபு வாசிங்க ஐயா. ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28, 29 வயசு வாசிங்க. ஆதியாகமம் 27, 28, 29. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ப்ராஃபஸி எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 50 ப்ராஃபஸி பெற்றுக் கொண்டிருப்பீங்க? குறைந்தபட்சம் ஒரு 50 ப்ராஃபஸிஸ். இந்த 50ல 5ஆவது நிறைவேறுதா? கேட்கணுங்க. ப்ளீஸ் வாங்க பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. நான் வெளியே போனா ஜோம் பண்ணுங்க, கார்ல ஏறினா ஜோம் பண்ணுங்க, வெளியே போனா ஜோம் பண்ணுங்க. நாங்களும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஏன் ஜோம் பண்றோம்? பரலோகம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும். அப்ப நாங்க செய்ய தப்பா? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். திருப்பி வாசிமாத. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும். போதும். அப்ப இவ்வளோ பெரிய காரியத்தை அவர் இழந்துட்டார்னா யார் தப்புங்க? அப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் கேட்கணும்ல, இவ்வளோ ஆண்டவர் சொன்னார்னா அது நிறைவேற இடத்துல நான் இருக்கணும். அது நிறைவேற இடத்துல நான் இருக்கணும். நிறைவேற இடத்துல நான் இருக்கணும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராங்க. ஒரு கிராமத்துக்கு போனேங்க, எங்க சொந்தக்காரங்களுக்கு பார்க்க போனேன். அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஐயா நடக்க முடியாம இருக்காரு சொல்லிட்டாங்க. பெரிய ஜமீன்தார், பெரிய பெரிய சரியா, ஆனா நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு. ஐயா ஜோம் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. அப்போ என் கார் வந்து ஒரு சின்ன குறுகலான ஒரு 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 ரோடுங்க, பெரிய பெரிய வீடுகள். எங்க சொந்தக்கார வீட்டில் போய் சாப்பிட்டேன். சொன்னாங்க அவங்க பக்கத்துல கேட்கறாங்கன்னு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவங்க கூப்பிடுறாங்க. நாங்க வந்து அப்படி பழகிட்டோங்க. நாங்க இப்போ நான் ஐயாலாம் ஒரு வேளை அந்த மாதிரி பழகிட்டோம். ஆண்டவர் சொன்னாரு, அவனை நான் எழுப்பி நடக்க வைக்க போறேன் அப்படின்னாரு. அவரை நான் எலும்பி நடக்க வைக்க போறேன். அப்ப நான் போனா இவர் வந்து வெறும் எலும்பு தோலமா இருக்காருங்க. எலும்பும் தோலும், வேஷ்டி கட்டிருக்காரு, செருப்பு கிடையாது, படுத்த படுக்கையா இருக்காரு. இந்த பெல்ட் பார்த்துருக்கீங்களா, தமிழ்நாடு பெல்ட், அதுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? பணம். அதுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? என்னங்க மறந்துட்டீங்க நீங்க? அந்த மாதிரி ஒரு பெல்ட் வாங்கி கட்டுங்க. பெல்ட் அப்படி லூஸா இருக்குது, பணம்லாம் இருக்குது. சரியா? அவர் அப்படி இருக்கிறார். நான் போய் சொன்னேன், ஐயா எழுப்பி நடங்கன்னாரு. கொஞ்ச நேரம் எழுப்பி நடந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நடந்துட்டாரு. அப்புறம் வந்து அவங்க பணிவிட செய்யறவங்க சொன்னாங்க, எதுவுமே வயிற்றுக்குள்ள போக மாட்டேங்குது, என்ன சாப்பிட்டாலும் வெளியே வந்துடுதுன்னு. அப்ப நான் கேட்டேன், என்னங்க சாப்பிட்டீங்கன்னா? ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப நாளா சொன்னார், எதுவுமே நிக்கல. அப்போ நீங்க வாங்கன்னா அவர் டைனிங் டேபிள் போய் உட்கார வச்சு கொஞ்சம் இட்லி இருந்துச்சு, நானும் அவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷங்க. அவர் பேர ஒருத்தர் தான், அவனுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவர் 2-3 ஃபேக்டரிலாம் வச்சுருக்காங்க. உடனே பேராண்டியை பார்த்து, தமிழ் நீ வந்து பாஸ்டர் பேக்கை எடுத்துட்டு காரில் கொண்டு போய் விடு. இது தமிழ்நாட்டு பழக்கம் உண்டா இல்லையாங்க? பேக் எடுத்துட்டு போய் காரில் கொண்டு போய் விடு. உடனே தம்பி பேக்கை தூக்கிட்டே கூட வராருங்க. கார் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டயலாக் இங்கே தான், அவ்வளோ தான். தம்பி கேட்குறேன், நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் சார். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு பாஸ்டரு. இல்லை அவரை நடக்க வச்சிட்டீங்களே அப்படின்னாரு. ஆமாம் நான் சொன்னேன், நடக்க வச்சுட்டேன். அப்போ கேட்டார், எப்படிங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னாரு. எப்படிங்க
அப்படி சரி. நமக்கு என்ன ஆர்வம், கடவுளை பத்தி அவர் கொஞ்சம் அது எண்ணம். நான் சொன்னேன், கடவுள் வந்து உங்க அப்பா நடப்பாருன்னு சொன்னார்ப்பா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, கடவுள் அப்படி பேசுறாரா, எங்க அப்பா நடப்பாரு எப்ப சொன்னாரு, காலையில சொன்னாரு, நான் விவரமா பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நீங்க கடவுள் கிட்ட என்ன கேட்டாலும் கடவுள் சொல்லுவாரா, அவன் கேள்வி. இவன் எங்கேயோ போறான்னு தெரிஞ்சு எனக்கு. நான் சொன்னேன், ஆமா ஓரளவு சொல்லுவார் தம்பி, ஓரளவு சொல்லுவார். அப்ப கேட்கிறான், ஒரு காரியம் நீங்க கொஞ்சம் கேளுங்களேன், கடவுள் கரெக்டா சொல்லுவாரா பாக்குறான். என்ன தம்பி கேட்கணும்னா, எங்க அப்பா எப்போ மண்டையை போடுவாருன்னு கொஞ்சம் கேட்க. எங்க விவரமா இருக்கிறாங்க, நம்ம தான் இல்ல. நான் ஒன்னே கேட்டேன், இனியா இப்பதான் எழுப்பி நடந்தாரு சாப்பிட்டாரு, நீ இப்படி கேட்கிறன்னா உங்களுக்கு என்ன சார் தெரியும், அவருக்கு மருந்து நாங்க கொடுத்து காசெல்லாம் போச்சு, நீங்க நடக்க வச்சுட்டீங்க, நீங்க போறீங்க, ஒருவேளை 2 நாள் நடப்பாரு, 3ஆம் நாள் திருப்பி படுத்துடுவாரு, அப்புறம் மருந்துக்கு செலவாகும். நான் கேட்டேன், யார் காசுன்னு கேட்டேன், அவரது தான். யார் சம்பாத்தியம், அவரது தான். யார் வியாபாரம், அவரது தான். நீ என்ன பண்ண, ஸ்கூல் கூட முடிக்கல, நீ எங்கேயாவது வேலைக்கு போறியா, வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை, உங்க அப்பாவுக்காவது உதவி செய்யறியா, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்போ என்னதான் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். நான் சொன்னேன், ரொம்ப நல்லதுதான், நான் கேட்கிறேன் அப்படின்னு நின்ட்டேங்க. நான் நின்று அவரும் இப்படி வச்சுக்கிட்டாரு, நல்லா அவருக்கு அப்படியே நிற்கிறான். ஒரு நிமிஷம் கழிச்சு கடவுள் சொல்லிட்டா இருப்பான். என்ன சொன்னார்னா, உங்க அப்பாவுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்து, உங்க அப்பாவுக்கு முன்னால. அதுக்கப்புறம் எதுவும் பேசுவான்னு நினைக்கிறீங்க? இப்படியும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து ஆவிக்குரிய மக்கள், பரலோகத்தின் திறவுகோலை நான் கொடுக்கிறேன். சரியா? இதெல்லாம் பெரிய காரியங்க. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் கேட்கணும், ஆண்டவரே இதனால நான் என்ன செய்வேன், இதனால நான் என்ன செய்வேன். இப்போ இந்த ஆள் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள், இவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறார். சரியா? நல்லா வாழ்ந்திருக்கிறார். சொல்லுங்க, நல்லா வாழ்ந்திருக்கிறார். ஆனா அந்த நன்மையை வளர செய்ய அவருக்கு தெரியலங்க, வளர செய்ய தெரியல. நன்மை வந்துச்சு, நன்மை வந்துச்சு. இவர் வந்து ஏழை கிடையாது, ஏழை கிடையாது. இப்போ யோபெல்லாம் ஏழை கிடையாது, ஏழை கிடையாது. எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆசீர்வாதத்தை எப்படி வளர செய்யணும்னு அவங்களுக்கு தெரிய இல்ல. சரியா? 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதலாவது, ஏன் இவருக்கு மாதிரி ஆச்சுன்னா, வாசிங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37 5-6 வரைக்கும் வாசிங்க. 5-6. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அழுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். நல்லா கேளுங்க. அப்போ அவன் என்னத்தை பார்க்கறான்? தானியத்தை பார்க்கறான். சொல்லுங்க, தானியம், களஞ்சியம், அறுவடை, இதெல்லாம் அவன் பார்க்கறான். உடனே அவங்க அண்ணாச்சி மாதிரி என்ன வந்துருச்சு? பொறாம வந்துருச்சு. 10ஆம் வசனம் வாசிமா. 10ஆம் வசனம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் அவன் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டான். அப்ப வெளிப்பாடை அவனால ஏற்றுக்கொள்ள ஏங்க, வெளிப்பாடு எங்கன்னு வருது? பரலோகத்திலிருந்து. புரியலன்னு வச்சுக்கோ, அதனுடைய ஆழத்தை நீ பார்க்கணும், ஆழத்தை நீ பார்க்கணும். நீ ஆழத்தை பார்க்கலன்னு வச்சுக்கோயா, உடனே உனக்கு என்ன வரும்? இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் கடவுள் செய்வாரா, இப்படிலாம் தீர்க்க தரிசனமா? கிடையாது. அவன் ஒண்ணு என்ன சொல்லிட்டான்? அதெல்லாம் சரி கிடையாது, அதெல்லாம் சரி கிடையாது. இவன் இதுக்கு முன்னாடி சொப்பனம் பார்க்கலையா? இவன் சொப்பனம் என்ன பார்க்கலாம்? ஏன் எங்க வைக்கும் போகுது? ஏன்? அதெல்லாம் இவர் பார்க்கலாம், அதெல்லாம் இவரு பார்க்கலாம். அதெல்லாம் இவர் பார்க்கலாம். அதெல்லாம் இவரு 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 பார்க்கலாம். அத
இவர் என்ன வேணாலும் பார்க்கலாம், தூதர்கள் யாரை பார்க்கலாம், இறங்குறத பார்க்கலாம். ஆனா வேற யாரை பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுது? ஏன் நிறைய தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, நிறைய தீர்க்க தரிசனம். நல்லா சிரிச்சேன். ஒரு அம்மா சொன்னாங்க, சென்னையில் ஆலிஸ் டேவிஸ் ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போ ஒரு நல்ல ஊழியக்காரிங்க. என்ன சும்மா 10 தம்பி நீங்கள் ஒரு நாள் அமெரிக்காவில் போய் இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அமெரிக்கா. நான் அப்போ சும்மா படிச்சுக்கிட்டு அப்போ தான் ரசிக்கப்பட்டு அவங்களுக்கு பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். அப்போ சொன்னேன், ஆண்டி சும்மா இருங்க ஆண்டி, அமெரிக்கா அப்படிலாம் எனக்கு அப்படிலாம் ஆசையே கிடையாது, நான் ஊழியம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அவங்க போகிற அன்னைக்கு பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. நானும் ரொம்ப யோசிக்கலை. நான் இங்கே விஸ்வவாணி, மாரிசெல்லோ, இந்தியா முழுவதும் நம்ம பயணப்பட்டு இந்தியாவில் நிறைய காரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பேசுவேன், இந்தியா தான் என்னுடைய தேசம், இந்தியா தான் என்னுடைய உயிர், இப்படிலாம் பேசிக்கிறேன், டயலாக். அப்புறம் திடீர்னு ஆண்டவர் நியூசிலாந்து போனார். சரியா? அப்போ நியூசிலாண்டில் ஆக்லாந்து அந்த ஏர்போர்ட்டில் பெட்டி வச்சு தள்ளிட்டு இருக்கேன். அப்போ யோசித்தேன், இந்த அம்மா சொன்னாங்களே அமெரிக்கான்னு, ஆனால் நியூசிலாண்டில் இறங்கியிருக்கேனே. அந்த அம்மா கூட இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப படிக்கலைங்க, ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க, நான் MBA. அப்போ நான் யோசித்தேன், அந்த அம்மா சரியாக படிக்கல. அவங்க ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வெள்ளக்காரங்களை காமிச்சிருப்பாரு, எல்லா வெள்ளக்காரங்களும் அமெரிக்கான்னு யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நியூசிலாந்து ஒரு ஊருக்குதே தெரியாது. பரவாயில்ல, இனிமே போய் எழுதிப்பியா கேட்க முடியும். போயிட்டாங்க. ஏதோ ஒன்று வெள்ளக்கார ஊரில் கொண்டாந்து விட்டார். 11 வருஷம் நியூசிலாந்து இருந்தேங்க. நான் நியூசிலாந்து சிட்டிசன். இப்பவும் நியூசிலாந்து பாஸ்போர்ட்டை தான் போயிட்டு இருக்கேன். 2007 ஆண்டவர் சொன்னார், நீ அமெரிக்கா போனார். நியூசிலாந்து உள்ளது எல்லாத்தையுமே நீ கொடுத்துட்டு அமெரிக்கா போ. எனக்கு ஆஃபீஸ் இருந்தாங்க, ஸ்டாஃப் இருந்தாங்க, நிறைய காரியங்கள் செய்துக்கிட்டு இருந்தேன். அமெரிக்கா போனேங்க. லாஸ் ஏஞ்சலஸில் வண்டியை தள்ளிட்டு போகிறேன், லாஸ் ஏஞ்சலஸில். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்தம்மா சரியா படிக்கல, அந்தம்மா சரியா, ஆனா அமெரிக்கான்னு சொன்னதுன்னா அந்தம்மா கிடையாது, சொன்னத செய்வேன், சொன்னத. அப்ப நான் ஆண்டவரை கேட்டேன், ஏன் இவ்வளோ, ஏன் அந்த வழியா கொண்டாந்தீங்க, ஏன் அந்த வழியா கொண்டாந்தீங்க? அவர் சொன்னாரு, இன்னைக்கு பல தேசங்கள் போக முடியாத நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நீ அப்பமே ஓடி வந்திருந்தா ஏதோ ஒரு சர்ச்சில் ஒரு துணை பாஸ்டரா, சண்டே ஸ்கூல் டீச்சரா கொடுக்குற வேலையை செஞ்சிட்டு இருப்ப. இப்படி உன்னை என்னால கனப்படுத்த, இப்படி உன்னை என்னால கனப்படுத்த ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் நம்மளை கனப்படுத்தணும். ஆண்டவர் உன்னை வாலாக்காமல் ஒரு கான்ஃபரன்ஸ் தான் பேசினேங்க. ஒருத்தர் கேட்டாரு, எல்லாருமே தலையாக முடியுமான்னு கேட்டார். எல்லாருமே, நான் சொன்னேன், ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்துவம், ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாரும் தலையாக முடியும். அவர் ஒத்துக்கவே இல்லைங்க. கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார், எல்லா ஆண்டோடைய பிள்ளைங்களும் தலையாயிட்டா அப்புறம் யார் வாழ்ந்தார்? நல்ல வழங்குதா? தெருவில் போறவன் நீ தலையாவனா உடனே நம்ம பேக்கை தூக்கிடுறோம். ஆனா விசுவாசி என்ன பண்றான்? 78 கேள்வி. எல்லா ஆண்டோடைய பிள்ளைகளும் வாழான் தலையாயிட்டா யார் வாழார் பண்ண முதல்ல சொல்றேன். முதல்ல நீ மேல போ, அப்புறம் கீழே பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் யாரு. முதல்ல நீ மேல. நானும் போக மாட்டேன், மற்றவனையும் போக விட மாட்டேன்னா வேணாங்க. அப்ப முதலாவது சொல்லுங்க, அவருக்கு கிடைச்ச ரெவலேஷன், அந்த ரெவலேஷனை அவர் பற்றி பிடிக்கலாம். அதனால்தான் யோசேப்பை கொலை செஞ்சாங்க இல்லையா? வாசிமா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். 37, 33, 36, 6-10. ஓ சாரி, 10 வசனம் வாசிங்க. இல்ல 33, 34, 37, 33, 34. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான்,
ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப 4 பேர் வந்து சொல்றாங்க, உன் பையன் செத்து போயிட்டான்னு நாங்க யோசிக்கிறோம். இவர் என்ன சொல்லிருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன்னா என் ஆண்டவர் அவனை இதுதான் விசுவாசம் இல்லையா? பவுல் அதான் சொல்றாரு, நிறைய பேர் பெற்றுக்கொள்றாங்க, ஆனா விசுவாசத்துல அவங்க போரிட they are not fighting with their faith. நடந்தா நடக்கட்டும், நடக்கலனாலும் பரவாயில்ல. இது ஏன் முக்கியம்னா பாருங்க, அதுக்கப்புறம் வந்து வேதத்துல நம்ம யாக்கோபை பத்தி பார்க்கவும் மாட்டேங்கிறோம், அவனுடைய சகோதரரை பத்தி பார்க்கவே மாட்டேங்கிறோம். வேதம் வந்து யாக்கோபை குறித்து அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனா யோசேப்பை குறித்து வேதம் மீண்டும் மீண்டும் சொல்லுது இல்லையா? அதுக்கப்புறம் 50வது அதிகாரம் வரைக்கும் வெறும் யோசேப்பை பத்தி தான். அப்ப யோசேப்பை பத்தி நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 42:9. ஆதியாகமம் 42:9. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர். அவர்களை குறித்து கண்ட. அப்ப யோசேப்பு இன்னைக்கு அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறார், இவங்க கியூல சாப்பாடு வாங்க நிக்கிறாங்க. அப்ப யோசேப்பு அவங்கள பார்த்த உடனே என்ன யோசிக்கிறாரு, அடட இப்படி நம்ம குடும்பத்துல ஆயிடுச்சு, இவங்க என் கூட உட்கார வேண்டியவங்க, சொல்லுங்க, என் கூட உட்கார வேண்டியவங்க இப்படி வந்து பிச்சை எடுக்க நிக்கிறாங்களே. அப்ப இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் நீங்க என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? ஒண்ணு வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நிறைவேறணும், அல்லது நிறைவேறலாம் பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்லணும். அது யார் கையில இருக்குது? ஊழியக்காரனை பத்தி தப்பா சொல்லாதீங்க. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமான மனசோட உங்களுக்காக ஜெபம் பண்றோம். உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நாங்க என்ன விரும்புறோம், ஐயோ அவங்களை உயர்த்துங்க ஆண்டவரே, அவங்கள கனப்படுத்துங்க ஆண்டவரே, நாங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா, இவன் வந்து வெளிப்பாடுகளை ஏற்க அவனுக்கு மனசு இல்லைங்க. ரெவலேஷன். ரெண்டாவது வாசிமா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42:1-2 வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். சரியா? இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல கையில, போய் தயவு செய்து நீங்க ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வாங்கன்றான். சரியா? அப்ப குறைவை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை, 43ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கமா. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. வாசிமா. அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். நல்லா கவனிங்க, இவங்க அப்பா யாரு? அவர் கையில தானியம் என்ன பண்ணுவாரு? ஈசாக்கு கையில தானியம் என்ன பண்ணுவாரு? நல்லா கேளுங்க திருப்பி, ஈசாக்கு கையில தானியம் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? வேற யாராவது என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லு, இன்னொரு சொல்லு. கேட்டீங்களா? ஏங்க, விதைக்கிறது யாராலும் விதைக்க முடியுங்க? கிடையாது. இதுதான் பிரச்சனை. இயேசு ஒரு விவசாயத்தை பத்தி சொன்னார் இல்லையா? 4 இடத்துல விதைய போட்டுறார். சரியா?
4 இடத்துல விதைய போட்டுறாரு. எத்தனை இடத்துல அறுவடை பண்ணாரு? அவனை பார்த்து இயேசு என்னங்க சொல்லியிருப்பாரு? நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, சொல்லுங்க திருப்பி. முன்னால் ஒரு வார்த்தை அழகா சொன்னீங்க. ஏங்க 4 இடத்துல அவன் விதைய போடுறான், ஒரே ஒரு இடத்துல தான் அறுக்கிறான். அப்ப அவனை பத்தி இயேசு என்னங்க யோசிப்பாரு? இன்னைக்கு காணிக்கேனா என்கிட்ட எடுத்து போடுறோம். இந்த குளத்துல நீங்க காசி போயிட்டீங்களா? காசி போனுங்க, அந்த மூணு இடம்லாம் போங்க. காசி, ராமேஸ்வரத்தில் நான் பார்த்தது இல்லை. காசி, அப்புறம் நீங்க ஹரித்வாரம் போனீங்கன்னா மக்கள் வந்து தட்டோட காசு வந்து எங்க போடுவாங்க? ஆத்துல போடுவாங்க. பாவங்களுக்கு பிராயச்சித்தமா. இன்னைக்கு கிறிஸ்தவன் நானும் பார்க்கறேங்க, நானும் அப்படியே ஏதோ கையில விட்டு ஏதோ போடுறீங்க. நல்லா கவனிங்க ஐயா. நானும் என் மனைவி சொல்லிட்டேன், நீ யார்கிட்ட வேணாலும் எந்த ஊழியத்தும் கொடு, ஆனா கொடுக்கறத நான் கேட்கவே மாட்டேன். ஏன் கொடுக்கறேன்னு கேட்கவே மாட்டேன். ஏன் கொடுக்கறேன்னு அது எவ்வளவு விளைச்சல் வருது நான் கேட்பேன். விளைச்சல் வரலன்னா ஏன் கொடுத்தேன்னு கேட்பேன். விளையாத இடத்துல ஏங்க போடணும் விதைய? உழவன் போடுவானா? இன்னைக்கு தமிழர் திருநாள், உழவர் திருநாள். இன்னைக்கு வந்து பொங்கல் வந்து வழிஞ்சு ஓடிட்டு இருக்குது இல்லையா? அவன் நம்புறானா நம்பலையா? அறுவடை குறித்து இன்னைக்கு பேசுறான் அவன் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அறுவடைக்காக ஏங்கி கொண்டு இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் செய்வார் பிரதர். அவர் செய்யும் போது பார்த்துக்கலாம் பிரதர். அவர் செய்யும் போது என்னுடைய அனுபவம் நான் சொல்றேன். நான் வந்து நல்லா தாராளமா கொடுக்குறேன். நான் அமெரிக்கா சபையில ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிவர்ஸ் நாங்க, நான் என் மனைவியும். எங்க பாஸ்டர் சொல்லியிருக்கார், டைத் நல்லா கொடுப்போம், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் நல்லா கொடுப்போம், டைத். ஏன் நான் கொடுக்குறேன்னா வானங்கள் திறந்து என் வீட்டில் இடம் கொள்ளாமல் போக மட்டும், இடம் கொள்ளாமல் போக மட்டும். அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பாஸ்டர் கேட்கிறாருன்னு கொடுக்குறோம். நானும் கேட்டேன், டைத் கொடுப்பியா? கொடுப்பேன். ஏங்க கொடுப்போம்? பாஸ்டர் அடிக்கடி கேட்கிறார் பிரதர். பாஸ்டர் அடிக்கடி உடனே என்ன ஆயிடுது? இழப்பு உன் வீட்டுக்குள்ள வந்துருது. இழப்பு உன் வீட்டுக்குள்ள வந்துருது. நான் வந்து பிசினஸ் பீப்புளுக்கு சில மாதிரி சொல்லுவேன், நீங்க சனிக்கிழமை வாங்க, டைத் எப்படி பெருகும்னு படம் போட்டு காமிக்க போறேன். இங்க காமிக்க மாட்டேன். ஏன்னா நீங்க ஒண்ணு என்ன தப்பா நினைப்பீங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போதைக்கு நான் வந்து ஒரு 8 கம்பெனிக்கு வந்து நான் கன்சல்டன்ட். 8 கம்பெனிக்கு நான் போனதுல ட்ரிச்சி வந்து நான் வந்து இங்க போனேன் ஸ்ரீலங்கால. அங்க உள்ள ஒரு பிரசிடென்ட்டை மீட் பண்ண, 3 கேபினெட் மினிஸ்டர்ஸை மீட் பண்ணேன். சரியா? என்னை வந்து ஏர்போர்ட் கூப்பிடுறதுக்கு ஒரு பிசினஸ் மேனை வச்சிருந்தாங்க. அவருடைய தொழில் வந்து அவர் ஒரு பிசினஸ் மேன். ரொம்ப அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாதுங்க, தெரியாது. அப்ப நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தேன். நான் இமிகிரேஷனே போல. நான் வெளியே வந்தோடனே ஒருத்தர் வந்து என் பையன் தூக்குனாரு, வேற வழியில் வெளியே கூப்பிட்டு வந்தார். காரு, ஹோட்டல், குளிச்சேன், போய் இவங்க 3 பேரும் மீட் பண்ணேன். அன்னைக்கு 6 மணி நேரம் அந்த தேசத்தில் இருக்கேன். எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். நான் ஏர்போர்ட் போறேன், இவரை கூட உட்கார்ந்தார். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். எங்க பிரசிடென்ட் வந்து எழும்பி கை குலுக்கி நான் பார்த்ததே கிடையாது யார்கிட்டையும். எங்க பிரசிடென்ட் என்கிட்ட சொன்னாங்க, அவர் அங்க உட்கார்ந்து இருப்பாரு, நீ இங்க உட்கார்ந்து இருப்ப. அவர் வந்து மிஸ்டர் பிரசிடென்ட் தான் நீ பேசணும். மிஸ்டர் பிரசிடென்ட், நீ கையெல்லாம் குலுக்க கூடாது. அவர் 2 தடவை எழுப்பி கை குலுக்கிறாங்க, 2 தடவை. அப்புறம் நான் வெளியே வரும்போது என் தோல்ல கை போட்டு வந்தார். சரியா? இவர் இதெல்லாம் கவனிச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு, இப்படி அவர் பழகி நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் சொன்னாரு, எனக்கு ஒரு 6 பிசினஸ் இருக்குதுன்னாரு. எத்தனை பிசினஸ் இருக்குனாரு? 6. நான் சொன்னேன், சரி உடனே ஜோம் பண்ணுங்கன்னு கேட்க போறாருன்னு சொன்னாரு. என் கம்பெனிக்கு நீ ஏன் வைஸ் பிரசிடண்டா மாறக்கூடாதுன்னு கேட்டார். ஒரு சொல்லாம எங்க நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி நம்மளை இன்டர்வியூ கூப்பிட்டு அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகி
நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கர்த்தர் வேற மாதிரி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் வேற மாதிரி கிரியை செய்வார். நான் என்னுடைய பணி நான் சொல்றேன், அவருடைய வியாபாரங்கள் 30, 60, 100. அப்ப நான் கேட்டேன், நீ வளர்ந்தா என்ன செய்வேன்னு கேட்டேன். நீ வளர்ந்தா என்ன செய்வேன்? உடனே அவர் சொன்னார், ஸ்ரீலங்கால 1 மில்லியன் சோல்ஸ், 1 மில்லியன் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணும்படி நான் ஒன்னோடு நிற்கிறேன் இருக்காரு. ஒரு ஆள் சொல்லலாமா? நான் இது வரைக்கும் யார்கிட்ட கை நீட்டினதே கிடையாதுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட ஈஸியாக கேட்டுக்கலாம். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க பிரதர், ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க, செக் எழுதி கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டார், மூஞ்சில முடிக்கவே. இப்ப நான் நாளைக்கு போறேன், அவர் தான் கூப்பிட்டுருக்காரு. அப்ப வெளிப்பாடு வெளிப்பாடு. ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த மல்டிப்ளிகேஷன் எஃபெக்ட விளங்காதவங்க, நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவங்க அப்பா இதெல்லாம் செய்யும்போது அவர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, பார்த்துருக்க மாட்டாரா? பார்த்துருக்க மாட்டாரா? அப்போ உடனே அந்த தானியத்தை வச்சு என்ன பண்ணிருந்தோம்? எங்க அப்பாவோட இருந்த ஆண்டவர், எங்க அப்பா இருக்கும்போது பரலோகம் திறந்துச்சு. எங்க அப்பா அம்மா பஞ்சகாலம் தானே. வாசிமா 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26, 1-2. ஐயா, நான் ஒரு 10 நிமிஷம் எடுக்க போறேன், நல்லா கவனிங்க. 10 minutes உங்க வாழ்க்கையை மாற்றம். அது ஆதியாகமம் 26, 1-2. 26, 1-2. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம். எந்த காலத்துல பேசுறார் ஆண்டவரே? பஞ்ச காலத்துல. சொல்லுங்க, பஞ்ச காலத்துல. எல்லாருமே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிற காலம். எல்லாருமே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிற காலத்துல ஆண்டவர் சொல்றாரு கொடுப்பேங்கிறார். உடனே என்ன சொல்றாரு? கொடுப்பேன் தானே சொல்லிட்டீங்க சார், 100 கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. கொடுக்கிறேன் யார் சொன்னா? பெற்றுக்கொள்றேன் யார் சொல்றா? எங்க மலேசியாவுக்கு போயிருந்தாங்க, ஒரு பாஸ்டர் வீட்டில் நான் இருந்தேன். அந்த பாஸ்டருக்கு ஒரு 8 வயசு மகன். அவரை பத்தி ஒரு மெம்பர் ஒருத்தர் ஒரு கதை சொன்னாருங்க, ரொம்ப ரொம்ப எனக்கு டச் பண்ணிச்சு. இது சின்ன பிள்ளை, 8 வயசு. அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். இது கையில கொஞ்சம் காசு இருந்திருக்குது. அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் கேண்டீஸ் இல்லையா, ஒரு கேட்பரிஸோ ஏதோ கிட்கேட்டோ வாங்கணும்னு காசு எடுத்துட்டு கடைக்கு போயிருக்குது. இப்போ கடைக்காரன் சொல்லியிருக்கு, அந்த பாட்டிலில் உள்ள அந்த கேண்டி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், காசு வாங்கிக்கோ, அதை கொடுன்னு கேட்டிருக்குது. அப்போ கடைக்காரன் காசை பார்த்து சொல்லிட்டான், இந்த சாக்லேட்லாம் உனக்கு இந்த காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பிள்ளை ஓன் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அவன் கேட்டிருக்க, ஏமா ஆடுவுற அப்படின்னா, இல்லை இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள், எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், என் கையில் இவ்வளோ காசு தான் இருக்குது, நீங்கள் இது கிடைக்காதுங்கிறீங்களே அங்கிள், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் என்னால் கொடுக்க முடியலையே அப்படின்னு அழுகுறேன். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அவன் உடனே வெளியே வந்து அந்த பாட்டிலை திறந்து அம்மா உங்க அப்பா பிறந்த நாள், நீ சும்மா வருக போகாத, காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, கையை விட்டு நீ எடுத்துக்கோன்னாரு. கையை விட்டு எடுத்துக்கோ. அந்த பொண்ணு சொல்லிடுது எடுத்துக்கலாமான்னு இருக்குது. கை போட்டு எடுத்துக்கோமா. அந்த பொண்ணு சொல்லிருக்காங்க, நீங்களே கை போட்டு எடுங்களேன். நீங்களே ஒரு கேட்டு, ஏமா நான் என் கை ஒரு சின்ன கை அங்கிள், என் கை உங்க கை. அவர் பாட்டிலே கொடுத்தாரு. ஒரு சொல்லாமா? சரி, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்க எங்க போனோம்? ஆனா நானும் பாக்குறேங்க, விசுவாசிகள் கொஞ்சத்துல உண்மையா இருந்து கொஞ்சத்துலயும் கொஞ்சத்துக்குள்ள போயிடுறாங்க. ஹல்லேலூயா.
இந்த குண்டு சட்டிக்குள்ள பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் தானியம் தாங்க, உடனே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவர் முன்னால கொண்டு போயிடணும். ஆண்டவரே இந்த விதையை நான் விதைக்கிறேன், எங்க அப்பாவுக்கு நீங்க கொடுத்தீங்க, எனக்கு நீங்க கொடுங்க, எனக்கு நீங்க கொடுங்க, எனக்கு நீங்க கொடுங்க. நான் அந்த பஞ்சத்தையே அவன் மாத்திருப்பாங்க, அவன் பஞ்சத்தையே மாத்திருப்பான். யோசேப்பு தான் அங்க செஞ்சான். பஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு என்ன பண்ணா, விதைச்சான். எந்த காலத்துல விதைச்சான். அப்ப அந்த கேள்வி ஈசாக்கு பஞ்ச காலத்துல என்ன பண்ணணும்னு யோசித்தான், 100 எத்தனையாய் பெருகணும்னு யோசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதே நான் யோசேப்பு சொன்னா எங்க அப்பாவால முடியலங்க, எங்க அப்பாவால, ஆனா எங்க தாத்தாவால முடிஞ்சது. நான் அதை இழந்து போக மாட்டேன். இது ஏன் முக்கியம்? நான் நல்லா வாசிங்க ஐயா தம்பி, நீங்க சாஃப்டா ப்ளே பண்ணுங்க தம்பி, வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 47 7 10 வரைக்கும் வாசிங்க ஐயா. Genesis 47 7-10. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். வயசை கேட்டவர் என்ன சொல்றாரு? சொல்லலாமா? அவன் அதான் கேட்டான், நீ பரதேசியா சுகவாசியான்னு கேட்டானா? நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. கேட்டானா? கொஞ்சமும். எத்தனை பேருக்கு வாழ்க்கை வேணும்? எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேணும்? ஐயா நீங்க நம்பவே மாட்டீங்கயா. உங்களுக்கு சைமன் ஸ்டான்லி எனக்கு தெரியுமா ஐயா? இந்த சைமன் ஸ்டான்லின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பலமையான ஊழியக்காரர், உத்தமமான ஊழியக்காரர். சரியா? எங்க அப்பா அவரு பால் துரைசாமி இவங்கெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சாங்க. ஆனா இப்ப வந்து அமெரிக்கால இருக்கார், ஒண்ணுமே செய்யல. ஆனா பேசுவார். தவறா நினைக்காது, தயவுசெய்து தவறா நினைக்காதீங்க. அவருடைய மகன் சர்ச் கிடியன், அந்த சர்ச்ல நான் பேசுறேன். எங்க அப்பாவும் இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாங்க, நானும் கிடியனும். கிடியன் வந்து ஒரு பாஸ்டர், பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்காரு, நான் அதுக்கு கன்சல்டன்ட். நாங்க 2 பேர் வர்றோம். விக்டோரியா நீங்க கவனிங்க. அப்போ கிடியன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான், மகன் என்கிட்ட கேட்கறான், நானும் மகன் அவனும் மகன். அவன் கேட்கறான், நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கண்ணீரோடு விதைச்சிருப்பாங்கன்னு, எவ்வளோ கண்ணீரோடு விதைச்சிருப்பாங்க, ஏன் அவங்க அந்த அறுவடையை பெற்றுக்கொள்ளன்னு கேட்கறான் என்கிட்ட. ஏன் அவங்க அந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள? எனக்கு ரொம்ப அழுகையா வந்துச்சுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவங்க ஒரே ஒன்று கவனிக்கிறீங்களா? வாசியமா, இது ரொம்ப முக்கியம் ஐயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 38ஆம் வசனம், 37 38. John 4:37-38. விதைக்கிறவன் ஒருவன். நல்லா கவனி. விதைக்கிறவன் ஒருவனா? அறுக்கிறவன் ஒருவன். அறுக்கிறவன் இன்னொருவனா? ஹல்லேலூயா. உங்களுக்கு விதைக்கிறவன் ஒருத்தன், அறுக்கிறவன் நல்லதா நல்லது இல்லையாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? விதைக்கணும். ஈசாக்கு சொல்லிருப்பான், அறுக்கணும். அந்த காலத்துல எத்தனை பேர் அறுவடைக்கு காத்திருப்பாங்க சொல்லுங்க? அறுவடை வேணான்னு விதைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அறுவடை வேணான்னு விதைக்க மாட்டாங்க. ஆனா ஈசாக்கு சொன்னா அறுவடை வேணும். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன்
இன்னொருவன் தொடர்ந்து வாசிமா என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஒரு அல்லையா சொல்லாமா? ஊழியம் செய்யணும்ன்றீங்களே, பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யவே முடியாதுங்க. உங்க காசுல ஊழியம் செய்யவே முடியாது. ஐயா 14 சேனல்னா அவர் காசு சம்பாதிச்சு செய்ய முடியாதுங்க. யாரோ பிரயாசப்படுறாங்க, அதோடைய பலன் நம்மளை தேடி வருது. யோசேப்பு பிரயாசப்பட்டானா, ஆனா பலன் எங்க யார தேடி வருது? ஒரு அல்லையா சொல்லாமா? நல்ல கவனிங்க, எங்களுக்கு காணிக்க வேண்டாம். இப்போ நீங்க கொடுக்கிறது ஐயாவுடைய ஊழியத்துக்கு. யாருடைய? ஐயாவுடைய ஊழியத்துக்கு. நேற்று ராத்திரி நான் தூங்கும் போது நான் டேவிட் கிட்ட கேட்டேன், இந்த சர்ச்சில் ஒரு 1000 பேர் மெம்பரா இருப்பாங்க. சில பேர் டிவிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா கேளுங்க. நீங்க 1000 பேர், சரியா? ஒவ்வொருத்தர் ஒரு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்குங்க இந்த சபையில? நான் உங்க சபையில இருந்தா 1000க்கு மேல கொடுப்பேங்க. கொடுக்க முடியலன்னா நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஏன் ஆண்டவரே தானியம் குறைவா இருக்குது? ஏன் ஆண்டவரே என் பிள்ளைங்களெல்லாம் போய் கியூல நில்லுங்க, சாப்பாடை வாங்க, அல்லது நம்மளால வாழ முடியாது, நான் ஏன் செய்யணும்? பரலோகம் திறந்துச்சுன்னா தானியம் களஞ்சியங்கள் நிரம்பும். நான் அடுத்த செஷன் அதான் பேச போறேங்க. காசை பத்தி நான் பேசவே இல்லை. அவன் என்ன சொல்றான்? சஞ்சலம் சொல்றான். சஞ்சலம் உங்க வாழ்க்கையில் அறுவடை செய்யணும்னா சொல்றாங்க, தோராயமா சொல்றேன், ஒரு வருஷத்துல என்னுடைய ஏர்ஃபேர்ஸ் மாத்திரம் கிட்டத்தட்ட $100,000. எனக்கு வேலையும் கிடையாது, பிசினஸும் கிடையாது. பெற்றுக்கொள்ள படிச்சுட்டேன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கை நீட்டி நான் கேட்டதே கிடையாது. வெள்ளக்கார ஊர்ல இருக்கிறேன், கேட்டு பாருங்க. நீங்க ஃபேஸ்புக்கை பாருங்க, எவ்ரிடே மீட்டிங்ஸ், எவ்ரிடே. நிறைய ஊழியக்காரங்க வெளிநாடு வர்றாங்க, 2 மீட்டிங் தான் அவங்களுக்கு கடையில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. மீட்டிங் கிடைக்காதா. நாங்கள் அப்படி இல்லை. அவரை பார்க்கிறோம், கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க. உங்களுக்கு கூடிய பிடிச்சி கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு ஊழியத்தை நீங்க தாங்குவீங்க? சொல்லுங்க, எவ்வளவு ஊழியத்தை தாங்குவீங்கன்னா தாங்க மாட்டீங்களா ஐயா? அப்ப பெற்றுக்கொள்ள தெரியல. ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான், ஈசாக்கு 100 பெற்றுக்கொண்டான், யாக்கோபு பெற்றுக்கொள்ள முடியல. யோசேப்பு சொன்னான், நான் அப்படி இருக்க மாட்டேன், பஞ்சத்தை உடைப்பேன். பஞ்சம் 7 வருஷம் சொன்ன மாதிரி 2 வருஷத்தை பஞ்சத்தை மாத்திட்டாங்க. பஞ்சகாலத்தை அறுவடை ஏற்படுத்தினா நம்ம எல்லாரும் நிற்போம். உங்களுக்கு பென்ஷன் இருந்தாலும் பென்ஷன் வளரணும். நான் ஹவுஸ் வைஃப், என் கணவர் கொடுக்கிற காசுல தான் வாழ்றேனாலுமே அதுல ஒரு விதை எடுங்க. அந்த விதை 30, 60, 100 வளர்ந்தா உங்க புருஷனுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. என் மனைவி சொல்லுவாங்க, என் புருஷன் உங்களை கொண்டாடுறாரு, ஆனா நான் அதுக்கு மேல செலவு பண்றேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வழிந்தோடுகிற ஒரு அனுபவம். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் கண்டுபிடிக்க வேண்டியதாச்சு? அதை நான் பிச்சை எடுக்கணும். வெள்ளக்காரன் முன்னால போய் நிக்கணும். அவன் ஓட்ட டெலிவிஷன், ஓட்ட காரு, ஓட்ட கம்ப்யூட்டர் கொடுப்பான். அதை வச்சு நான் ஓடணும். அப்படி எனக்கு விருப்பம் இல்லைங்க. தலை நிமிர்ந்து நடக்கணும். ராஜாக்கள் முன்னால நிக்கணும். ராஜாக்கள் நம்முடைய ஆலோசனையை கேட்கணும். கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு ராஜாக்கள் சொல்லணும்.
ராஜாக்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் வரக்கூடாது. ராஜாக்கள் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நான் பரதேசி என்கிட்ட ஒண்ணுமே சொன்ன அவன் சிரிப்பாங்க, அவன் சிரிப்பான். ஆனா நல்லா கவனிங்க, உங்களுக்கு கொடுக்க விருப்பம்லாம் தயவுசெய்து கொடுக்காதீங்க, சரியா? சரியா? ஆனா இதை செய்யும்படி நான் கேட்கிறேன். இது வந்து இந்த கான்ஃபரன்ஸுக்கோ செலவுக்கோ கிடையாது. நீங்க 30, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுங்க. சொல்லுங்க, நான் ஒரு பேப்பர் எடுப்பேன். சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இப்ப வர வருமானம், இப்ப வர வருமானம், அதை நீங்க எழுதுங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்க வருமானம் உங்களுக்கு தெரியும், சரியா? காய்கறி வாங்குற கொடுக்குற காசு உங்களுக்கு தான் தெரியும். 6 மாதத்துல 30 மடங்கு, சரியா? 30 மடங்கு. அந்த 30 மடங்கு ஆனா அது என்ன வரும்னு அதை எழுதுங்க. எழுதிட்டு இந்த ஆதியாகமம் 26, 11, 12 அந்த வசனத்தை கொஞ்சம் போட்டுங்க. 12, 13 ஈசாக்கு அறுத்தான் எழுதுங்க. ஈசாக்கு விதைத்தான் எழுதாதீங்க. ஆனா அந்த பூமி அந்த விதைக்காக காத்திருந்துச்சு. எப்போ அந்த விதை உள்ள பூமி, ஏன்னா ஆசீர்வாதம் ஏற்கனவே எங்க உள்ள ஆண்டவர். அப்ப பூமி யோசிக்குது, ஏன் இவன் டிலே பண்றான், சும்மா போடட்டும், நான் வந்து 100 தனியா. ஏன்னா கர்த்தர் அறுவடைய ஏற்படுத்திட்டார். நீங்க எழுதி உங்க பேரை எழுதி உங்களுடைய டெலிபோன் நம்பர் எழுதி நீங்க வந்து கொடுங்க. நான் அதை பார்க்க போறேன், உங்களுடைய இதை பார்க்க போறேன். நான் கூப்பிட்டு பேசுவேன். நான் உங்களோட கூப்பிட்டு எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், இதான் சொல்றேன். நான் வந்து தம்பி ஜான் நான் கூப்பிட்டு பேச, நிறைய பேருக்கு திருச்சியில நான் கூப்பிட்டு பேசுறேங்க, என்னால பேச முடியும். அமெரிக்கால இருந்து சில பேர்ட்ட நான் பேசி கூப்பிட்டு பேசுறேன். உங்க ஜெப குறிப்புலாம் எழுதாதீங்க, ஜெப குறிப்புலாம் தேவையில்லை. நிறைவானது வரும்போது குறைவானது, இது வந்து உங்களுடைய அறுவடை, இது உங்களுடைய அறுவடை. வானத்தின் பலகணிகள், வானத்தின் பலகணிகள். ஐயா நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இப்பொழுது விதைக்கப்பட்ட வார்த்தைகளை இதயத்தில் 100 மடங்கு பலனை தருவதால் பரலோகம் பாஸ்டர் சொன்னதை கேட்டது, தலை அசைத்தது. தேவதூதர்கள் அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக்க அவர்கள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் இந்த வார்த்தைகள் பரலோகத்தை நோக்கி விதைக்கப்பட்டது, உங்கள் இதயங்களில் விதைக்கப்பட்டது. விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும் அடையாளமாய் இப்பொழுது விசுவாசித்து காணிக்க கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு அல்ல, கர்த்தருடைய ஊழியத்திற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம்.